ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேஸ் லீக் 3வது மேட்சுக்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 18ஆம் தேதி மதியம் 1:45க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. சிட்னி தண்டர், அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ரெண்டு டீமும் லாஸ்ட் சீசனில் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்சஸ் ப்ளே பண்ணாங்க. அந்த 2 மேட்சஸும் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீசனுடைய ஃபஸ்ட்டு மேட்சஸ் 2 டீமும் மனுக்கா ஓவல் கேன்பெராவில் ப்ளே பண்ண போகிறாங்க. சரிங்களா, அந்த கிரவுண்டுடைய பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்ஸ்மேன் அண்டு பவுலர்ஸில் ஸ்பின் அண்டு பேஸ் 2 பேருக்குமே நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா, நீங்கள் தாராளமாக அந்த மேட்சஸ் ஸ்பின் பவுலரையும் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஸ்பின்னருக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் இருக்குது 2 இன்னிங்ஸ்லேயும். பேஸ் பவுலர் சொல்லவே தேவையில்ல. ஆஸ்திரேலியன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பேஸ் பவுலர் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸ்லேயும் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. ஸோ மோஸ்ட்டாக வந்து டாஸ் வின் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த கிரவுண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் இந்த கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 அந்த மாதிரி கொடுத்தாலும் ஈஸியாக வந்து சேஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து செகண்ட் இன்னிங்ஸில் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது. சிட்னி தண்டருடைய பிளேயிங் 11ல் பேன்கிராஃப்ட், சாம் பில்லிங், வார்னர், ரூதர்ஃபோர்ட், மேடின்சன், ஜொஷன் ஷான்கா, டி சாம்ஸ், கிரீன், ஃபர்கியூசன், டி ஷான்கா, வெஸ் அகர் இவங்க 11 பேரும் ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பிளேயர்ஸும் கம்ப்ளீட்டாக 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி பேட்டிங்கில் வார்னர், பேன்கிராஃப்ட் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. 1 டவுனாக சாம் பில்லிங் அப்படி இல்லைன்னா மேடின்சன் ப்ளே பண்ணுவாங்க. இவங்களுக்கு அப்புறமா ரூதர்ஃபோர்ட், ஜொஷுவா ஷான்கா இவங்களுடைய பேட்டிங்ஸ் இருக்கும். லோவர் மிடிலுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா டி சாம்ஸ், கிரீன் வந்து பேட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரவுண்டருக்கு பெருசாக சான்சஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அதனால் வந்து பவுலிங் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்ததாக வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் நீல்சன், கிறிஸ்லின், வெதரால்ட், ரோஸ், மேத்யூ ஷாட், டி ஷாட், பேஸ்லி, பாய்ஸ், டூகிட், தோர்டான், ஓவர்டான். சரிங்களா, இந்த 11 பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் வந்து தோரண்டன், ஓவர்டன், டூகிட் 3 பேரும் பேஸ் பவுலிங்கில் இருப்பாங்க. அதே மாதிரி பேஸ்லேயும் நல்லாவே வந்து பவுலிங் பண்ணுறாரு. சரிங்களா, லாஸ்ட்டு சீசன்லலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பவுல் பண்ணியிருந்தார். இந்த சீசனில் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்காக வந்து ப்ளே பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து பிரிஸ்பேன் ஹீட்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார் பேஸ்லி. சரிங்களா, ஸோ இந்த சீசனில் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் வந்து ப்ளே பண்ணுறாரு. இன்கேஸ் வந்து பவுலிங் சான்ஸ் இருக்குது, பட் ஆனால் வந்து இவர் ப்ளே பண்ணுவாரான்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் போய்ஸி, மேத்யூ ஷாட், டி ஷாட் 3 ஸ்பின் பவுலர் இருக்காங்க. சரிங்களா, மேபி வந்து பேஸ்லி பிளேஸில் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்ஸ்மேன் கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா பேஸ்லியும் ப்ளே பண்ணலாம். இன்கேஸ் வந்து பேஸ்லி ப்ளே பண்ணான்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பார். ஆனால் வந்து 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவார்ன்றது கொஞ்சம் ரேர் தான். சரிங்களா, லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால மேத்யூ ஷாட் வந்து ஆஃப் ஸ்பின் பவுலர். ஸோ இயர்லியாக வந்து பார்த்திங்கன்னா பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி 4 ஓவர்ஸும் மேத்யூ ஷாட்டே வந்து கம்ப்ளீட்டும் பண்ணுவார். லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் வார்னர் இருக்கார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேடின்சன் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். அதேமாதிரி டி சாம்ஸ் இந்த மாதிரி வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால மேத்யூ ஷாட் வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். பாய்ஸ் வந்து லெக் ஸ்பின்னர். சரிங்களா, ஸோ அதனால் வந்து பாய்ஸ் அப்படி இல்லைன்னா பேஸ்லே இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் ஓவரை வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணிவிட்டு மீதி வந்து 4 ஓவர்ஸ் வந்து மேத்யூ ஷாட் வந்து பவுல் பண்ணுவார். பேஸ் பவுலிங்கில் இவங்க 3 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியவங்க தான். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மேத்யூ ஷாட், கிறிஸ்லின் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மேத்யூ ஷாட், டி ஷாட் இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா, இவங்க 3 பேரில் யாராச்சும் 2 பேரும் இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ரோஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி சீசனில் சிட்னி தண்டரில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த கிரவுண்டுடைய பிச்சு எப்படி இருக்குன்றது ஓரளவுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணக்கூடியவர் தான் ரோஸ். சரிங்களா, ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் செகண்ட் பேட்டிங்கில் ரோஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து வெதரால் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். சரிங்களா, டாப்லேயே வந்து ப்ளே பண்ணுவார். 2 டவுன் அப்படி இல்லைன்னா 3 டவுன் அந்த பிளேஸில் வந்து ப்ளே பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். நல்லாவே வந்து இனிஷியலாகவே வந்து ஹிட் பண்ணி ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சரிங்களா, தாராளமாக வந்து வெதரால்டையும் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் டோகிட், தோரண்டன்,
ஓவர்டன் இவங்க 3 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தோரண்டன், ஓவர்டன் இந்த கிரவுண்ட்லேயும் சரி இந்த டீம்லேயும் சரி நல்லாவே வந்து விக்கெட் டேக்கிங் எடுக்கக்கூடிய பிளேயர். பவர் பிளே அண்ட் டெத்தில் வந்து இவங்க 2 பேரும் பவுலிங் பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து இந்த மனுக்கா ஓவலுடைய டாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங், பேன்கிராஃப்ட், மேத்யூ ஷாட், ரோஸ். இந்த 4 பேரில் ரோஸ், சாம் பில்லிங் இவங்க 2 பேரும் 5 மேட்சஸில் 43 ரன்ஸும் 18 ரன்ஸும் ஆவரேஜ் வச்சுருக்காங்க. 2 பேரும் மிடில் அண்டு லோவர் மிடில் ப்ளே பண்ணக்கூடியவங்க. பேன்கிராஃப்ட், மேத்யூ ஷாட் 2 பேரும் பேன்கிராஃப்ட் 3 மேட்சஸில் 32 ரன்னும், மேத்யூ ஷாட் 1 மேட்சஸில் 74 ரன்ஸும் ஆவரேஜ் வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா. 2 பேரும் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறவங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் வந்து டாப் ஏஜ் அந்த மாதிரி விக்கெட் சொல்கிறதுக்கும் பேன்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஓவர்டன் ப்ளஸ் வந்து தோரண்டன் பவுலிங்கில். ஸோ அதனால் வந்து ப்ளஸ் வந்து டூகிட்டும் இருக்கார். சரிங்களா. 3 பேஸ் பவுலர் இருக்கிறதுனால இயர்லியாக வந்து பேன்கிராஃப்ட் விக்கெட் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சாம் பில்லிங்கை வந்து சேஃபாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மேத்யூ ஷாட் டபுள் ஆப்ஷன். ஸோ மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலிங்கில் கிறிஸ் கிரீன், ஷான்கா, டி சாம்ஸ், ஓவர்டன் 1 மேட்சஸில் 3 விக்கெட்ஸ் ஆவரேஜும், மீதி ரிமைனிங் இருக்கிற கிரீன், ஷான்கா, டி சாம்ஸ் 3 பேரும் 5 மேட்சஸில் ஆவரேஜாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. சரிங்களா. டி சாம்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் பிளே அண்ட் டெத்தில் வந்து பவுல் பண்ணுவார். சரிங்களா. 1 விக்கெட்ஸ் அப்படி இல்லைனா 2 விக்கெட்ஸ் வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. இதில் வந்து 2 ஸ்பின்னரில் ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 2 டீம்லேயும் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ப்ளஸ் ரைட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இந்த காம்பினேஷன் இருக்குது. சரிங்களா. இதுலேயும் வந்து 2-3 லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேயும் இருக்காங்க. அதே மாதிரி சிட்னி தண்டர்லேயும் 2-3 லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. சரிங்களா. ஸோ அதனால் 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேண்டசியில் விக்கெட் கீப்பிங்கில் பேன்கிராஃப்ட், சாம் பில்லிங், நீல்சனை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடிலுக்கு கீழேயும் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். சாம் பில்லிங், பேன்கிராஃப்ட் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுவார். சேஃபஸ்ட்டு ஆப்ஷன் சாம் பில்லிங்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக பேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர், மேடின்சன், ரூதர்ஃபோர்ட், ஜோஷுவா ஷான்கா இவங்க 4 பேர் இருக்காங்க சிட்னி தண்டரில். வார்னர், ரூதர்ஃபோர்ட் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரூதர்ஃபோர்ட் வந்து மிடில் அப்படின்னா லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுவார். சரிங்களா. டாப்பில் வந்து ப்ளே பண்ண மாட்டார். ஸோ அதனால் ரூதர்ஃபோர்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் இருந்தால் ரூதர்ஃபோர்டுக்கு பதிலாக நீங்கள் மேடின்சனாகவும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா. மோஸ்ட்டாக வந்து ரூதர்ஃபோர்டு வந்து இயர்லியாக வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு அகேன்ஸ்ட் தான் நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து ரூதர்ஃபோர்டாக தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. சரிங்களா. மேட்சஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங் பொசிஷன் மிடில் அண்டு லோவர் மிடில் இருக்குது, டாப்பில் வரமாட்டார். ஸோ அதனால் வந்து நீங்கள் மேடின்சனை ட்ரை பண்ணுறது சேஃபாக இருக்கும். இன்கேஸ் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் ரூதர்ஃபோர்டையே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் மேடின்சனை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் லின், ரோஸ், வெதரால்ட். சரிங்களா. லின்னை தான் வந்து மோஸ்ட்டாக எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். ஸோ ஃபர்கியூஷன் ப்ளஸ் வந்து டி சாம்ஸ் அவங்களுடைய பவுலிங்கில். அதே மாதிரி வெஸ் அகர் 3 பேரும் பேஸ் பவுலர் இருக்காங்க. ஸோ இயர்லியாக வந்து டி சாம்ஸ் ப்ளஸ் வந்து ஃபர்கியூசன் 2 பேரும் பவுல் பண்ணுவாங்க. சரிங்களா. அவங்களுடைய பவுலிங்கில் கிறிஸ்லின் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரோஸ் அப்படி இல்லைனா வெதரால்டு இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து பேட்டிங்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷாட், டி ஷாட், பேஸ்லி 3 பேர் இருக்காங்க. மேத்யூ ஷாட்டை வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி டி ஷாட் லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன். ஸோ இயர்லியாக வந்து க்ரீன் வந்து பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்றதுனால இயர்லியாக க்ரீன் வந்து பவுல் பண்ணுவார். சரிங்களா. அதே மாதிரி டி ஷாட் பவுலிங்ன்றது கொஞ்சம் ரேர் தான். பேட்டிங் மட்டும் பண்ணுவார், பவுலிங் கொஞ்சம் ரேர் தான். அதேமாதிரி டி சாம்ஸ் 4 ஓவர்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க க்ரீன் 2 பேரும். ஸோ இதில் வந்து நீங்கள் மேத்யூ ஷாட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி டி சாம்ஸ், க்ரீன் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் டி சாம்ஸையும், செகண்ட் பவுலிங்காக இருந்தால் க்ரீன் இந்த மாதிரி ஒரு பவுலர்ஸை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான் 2 பேருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் பவுலிங் சான்ஸ் மட்டும்தான் இருக்குது.
அடுத்ததான் வந்து பவுலர்ஸில் போய்ஸ், டூகிட், தோரன்டன், ஜெம்மி ஓவர்டன் இவங்க 3 பேரும் பவர் பிளே அண்ட் டெத்தில் இவங்க 3 பேரும் வந்து பவுல் பண்ணுவாங்க. தோரண்டனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விக்கெட் டேக்கர், நல்ல பேஸ் இருக்கும். அதே மாதிரி ஓவர்டன் ஆல்ரவுண்டர் தான் சரிங்களா. இனிஷியலாக வந்து விக்கெட் சொல்லும்போது மிடில் லோவர் மிடில் வந்து பேட் பண்ணுவதற்கும் சான்சஸ் இருக்குது ஜெம்மி ஓவர்டனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் லெக் ஸ்பின் பவுலர், ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் ஆனால் டாப்லேயே வந்து லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க, வார்னர் ப்ளஸ் வந்து மேடின்சன் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க வந்து ஸ்டடியாக ப்ளே பண்ணிட்டாங்கன்னும் போது பாய்ஸ்க்கு வந்து விக்கெட் டேக்கிங்கிறது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா. ஸோ அதனால் தோரன்டன், ஓவர்டன் இவங்க 2 பேரும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பவுலிங்கில். அதே மாதிரி சிட்னி தண்டரில் ஃபர்கியூசன், டி ஷான்கா, வெஸ் அகர் 3 பேர் இருக்காங்க. மஸ்ட்டு நீங்கள் ஃபர்கியூஷனை வந்து ட்ரை பண்ணலாம். டெஷன் ஷான்காவை வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஷான்காவை வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா ஸ்பின்னருக்கு ஓரளவுக்கு நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணுது கிரவுண்டு. ப்ளஸ் வந்து ஸ்கோர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு 190 இல்லைனா 200 அந்த மாதிரி சிட்னி தண்டர் கொடுத்துட்டாங்கன்னும் போது ஷான்காவுக்கு வந்து விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் வந்து செகண்ட் பவுலிங்காக இருந்தால் ஷான்காவை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஃபர்கியூஷன், வெஸ் அகரை வந்து நீங்கள் பவுலிங்கில் ட்ரை பண்ணலாம் சரிங்களா. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஓவர்டன், தோரன்டன், ஃபர்கியூசன், டி ஷான்கா வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஷான்கா வேணான்னா வெஸ் அகரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. க்ரீனை ட்ரை பண்ணிங்கன்னா வெஸ் அகரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மேட்சஸில் 6/5 அந்த காம்பினேஷனில் ட்ரை பண்ணுங்கள், ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் மல்டிபிள் டீமில் 7/4 அந்த காம்பினேஷனையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம எடுத்துருக்க டீமில் ஃபர்கியூசன், டி சாம்ஸ், க்ரீன், ரூதர்ஃபோர்ட், வார்னர், சாம் பில்லிங்கை வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் லின், ரோஸ், மேத்யூ ஷாட், தோரன்டன், ஓவர்டன் இந்த 5 பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்கோம். இன்கேஸ் நீங்கள் 6 பிளேயர் வந்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸில் வந்து போகிறதா இருந்தால் டி சாம்ஸ் பிளேஸில், அப்படி இல்லைனா க்ரீன் பிளேஸில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேட்ஸ்மேன் அப்படி இல்லைனா ஒரு ஆல்ரவுண்டரை நீங்கள் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்லேருந்து கொண்டு வாங்க சரிங்களா. இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேஃபான டீம் தான் சரிங்களா. இதில் வந்து நீங்கள் கேப்டன், வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாம் பில்லிங்கை வந்து மஸ்ட்டு வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். வார்னர் கேப்டனாக ட்ரை பண்ணலாம், ரிஸ்க்கு சரிங்களா. ஸோ இனிஷியலாக வந்து தோரன்டன், ஓவர்டன் பவுலிங் இருக்குது. பவுலிங்கில் அதாவது பேஸில் நல்லாவே ப்ளே பண்ணுவார் சரிங்களா கேப்டனும். பட் ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ண மல்டிபிள் டீமில் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் சரிங்களா. சிங்கிள் டீமாக இருந்தால் நீங்கள் டபுள் ஆப்ஷனில் இருக்க மேத்யூ ஷாட்டை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணிட்டு சாம் பில்லிங் ப்ளஸ் வார்னரை வந்து வைஸ் கேப்டன் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. பட் ஆனால் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வார்னர், மேத்யூ ஷாட், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் தோரன்டனை ட்ரை பண்ணுங்கள். அப்படி சிட்னி தண்டர் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் ஃபர்கியூஷனை வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டரில் மேத்யூ ஷாட், அதே மாதிரி வார்னரை வந்து ட்ரை பண்ணுங்கள். வைஸ் கேப்டனில் சாம் பில்லிங், அப்புறம் வந்து ரூதர்ஃபோர்ட், அப்படி இல்லைனா லின் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணுங்கள். இவங்கள வந்து நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரேர் தான். பவுலிங் ஆப்ஷன் இருக்குது, பேட்டிங் ஆப்ஷன் இருக்குமான்றது கொஞ்சம் ரேர் தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பிளேயர்ஸை மட்டும், ஆல்ரெடி சொன்ன பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம எடுத்துருக்க டெமோ டீமில் மேத்யூ ஷாட்டை வந்து கேப்டனாகவும் சாம் பில்லிங்கை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். இல்லை நீங்கள் வந்து வார்னரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பவுலிங்கில் ஃபர்கியூஷன், தோரன்டன், ஓவர்டன் இந்த பிளேயரை நீங்கள் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். டி சாம்ஸ், க்ரீன் ரிஸ்க்கான பிளேயர் சரிங்களா. நீங்கள் வந்து பவுலிங் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து பேட்டிங்லேயும் ஸ்கோர் பண்ணால் மட்டும்தான் கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் தான். ஒரு விக்கெட்ஸ் வரைக்கும் இவங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் சரிங்களா. மற்றபடி வந்து கேப்டன் ஆப்ஷன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்றது கொஞ்சம் ரிஸ்க் தான். நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் வார்னர், பேன்கிராஃப்ட் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதே மாதிரி மேத்யூ ஷாட், அப்புறம் வந்து ஃபர்கியூசன், க்ரீன், டி சாம்ஸ்,
ரூதர்ஃபோர்ட் அப்படி இல்லைனா லின். ரூதர்ஃபோர்டை வந்து மிடில் அண்டு லோவர் மிடில் ப்ளே பண்ணுவார், கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சரிங்களா. ஸோ அதனால் வந்து ரூதர்ஃபோர்டை விட்டுட்டு நீங்கள் பேன்கிராஃப்ட், வார்னர், லின், மேத்யூ ஷாட், டி சாம்ஸ் கிரீன், ஃபர்கியூஷன் இந்த பிளேயரை வந்து நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்கள். 7 பிளேயர்ஸ் வரைக்கும் ஹை பர்சன்டேஜில் வந்து ட்ரை பண்ணுங்கள். லோ பர்சன்டேஜில் நம்ம வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ஓவர்டன் பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜில் இருக்கிறாங்க. தோரன்டன் லோ பர்சன்டேஜ், ப்ளஸ் வந்து ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ பர்சன்டேஜ், சாம் பில்லிங் இந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயரில் தோரன்டன், ஓவர்டன், ரோஸ், சாம் பில்லிங் இந்த பிளேயரை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். 7/4 அந்த மாதிரி காம்பினேஷனில் ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் கொண்டு வாங்க. அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுற டீமில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ஸ்மேனை வந்து 7/4 காம்பினேஷனில் ட்ரை பண்ணும்போது பேட்ஸ்மேனை வந்து கொண்டு வாங்க. 6/5ன்னா நார்மலாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கொடுத்துருக்கிற டீம்லேயே வந்து 1 or 2 சேஞ்சஸ் வந்து பண்ணி போடுங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் மஸ்ட் வந்து சாம் பில்லிங் ப்ளஸ் வந்து மேத்யூ ஷாட்டை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ப்ளே டு ப்ரிடிக்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,